الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير وقال في آية أخرى إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون صدق الله العلي العليم. قال النبي صلى الله عليه وسلم لا يحرز نفسه من الشيطان إلا بذكر الله. وقال أيضا لكل شيء شقالة وسقالة القلوب ذكر الله. وقال أيضا عليه الصلاة والسلام الإنابة إلى دار الخلود والتحافي على دار الغرور. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمنا ما جهلنا اللهم علمنا ما جهلنا إنك على كل شيء قدير. வல்லமை மிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே எல்லா புகழும். அவனது இறுதி தூதர் நமது நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னார் கிளையார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றிய ஏனையவர்கள் பேரிலும் இறைவனது கருணையும் ஈடேற்றம் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய உலமா பொதுமக்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த YMC உடைய பொறுப்பாளர்களே, தலைவர்களே மற்றும் செயலாளர்கள், உறுப்பினர்களே மற்றும் இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற சமுதாய செம்மல்களே, சிந்தனையாளர்களே, சிறப்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மகா பெரிய கிருபை உள்ளவன். அல்லாஹ் மகா பெரிய கிருபை உள்ளவன். நம்முடைய கலாக்கதிரிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் எழுதியிருக்கிறான். உங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நான் இப்படி வருவேன் பேசுவேன் என்பது எனக்கு தெரியாது. அதற்கு பேசுவார்கள் கேட்போம் என்பது உங்களுக்கும் தெரியாது. அவன் நாட்டத்திலே இப்படி ஒரு நிலை இருக்கிறது. நம்ம அனைவரும் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் 1 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கிறார்கள். 1 மணி நேரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நான் வீணாக்க மாட்டேன். சற்று சிந்தனையோடும் மனக்கவலையோடும், மனக்கவலை என்றால் வேறு விதமான கவலை அல்ல, மார்க்கத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற மனக்கவலையோடும் என் கருத்தை நீங்கள் ஒட்டி வந்தால் நிச்சயமாக அந்த கருத்து நமக்கு பயனளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி சிந்தனையும் உள்ளத்தையும் ஒன்றாக இணைத்து என்னிடத்திலே நீங்கள் கொடுத்து விடுங்கள். இந்த இடத்தோட்டு போற வரையிலும் என்ன செய்யணும்? உள்ளத்தையும் சிந்தனையும் என்கிட்ட கொடுத்து, அப்பதான் ஏதோ மாதாந்திர பயம் நடக்குது, உலமாக்கள் வராங்க, கூடுறாங்க, பேசுறாங்க என்ற நிலையை நாம் அந்த நிலையிலே எந்த பயானையும் கேட்கிறோம். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய செயல்பாடுகளை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் சற்று சிந்தனையோடு செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அன்பர்களே, பெரியவர்களே, ஆகவே உங்களுடைய உள்ளத்தை ஒருமைப்படுத்தி என்னோடு இணைந்து வர வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு 6 வகை உபன்யாசம் செய்தார்கள். மகனே, தொழுகையிலும் இல்முடைய மஜ்லிஸிலும் உள்ளத்தை பேணிக்கொள்.
தொழுகையிலே இல்முடைய மஜ்லிஸ், இதெல்லாம் இல்முடைய மஜ்லிஸ் தான். மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய காலங்களில் அதுவும் இல்முடைய மஜ்லிஸ் தான். இந்த மஜ்லிஸ்களிலே இருக்கும் பொழுதும் தொழுகையில் இருக்கின்ற பொழுதும் கல்வை பேணிக்கொள் என்று சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னார்கள், அந்நியர் வீட்டிற்கு சென்றால் கண்ணை பேணிக்கொள் என்றார்கள். அந்நியர்களின் வீட்டுக்கு சென்றால் கண்ணை பேணிக்கொள் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், சபையில் அமைந்திருந்தால் நாவை பேணிக்கொள் என்று சொன்னார்கள். சபையில் அமைந்திருக்கின்ற பொழுது, மக்கள் மத்தியில் அமைந்திருக்கின்ற பொழுது ஒரு நாவை நீ பேணிக்க. நான்காவதாக சொன்னார்கள், உணவிலே தொண்டையை பேணிக்கொள் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன? உணவுலே ஹராமானவைகளுக்கு உன் தொண்டை திறக்க கூடாது. ஹலாலுக்கு மட்டும்தான், ஹலாலான உணவுக்கு மட்டும்தான் உன் தொண்டை திறக்க வேண்டும். எனவே உணவு விஷயத்திலே ஹராம் ஹலாலை பேணிக்கொள் என்பதை கருத்து உட்பட அப்படி சொல்லி காட்டுங்க. அடுத்த ஐந்தாவது விஷயம் சொன்னாங்க, 2 விஷயத்தை மறக்க கூடாதுன்னு. ஐந்தாவதா சொன்னாங்க. என்ன 2 விஷயம்? ஒன்று அல்லாவை மறக்க கூடாது, 2வது மரணத்தை மறக்க கூடாது. அல்லாவுடைய சிந்தனை தான் எதை செஞ்சாலும் அல்லா பார்த்துட்டு இருக்கிறானே உனக்கு உணர்வு இருக்கும், கொஞ்சம் அச்சப்படுவோம். மரணத்தை நினைத்தா அட மூத்து இருக்குதுப்பா, கபரு புள்ளிகளை நம்ம கொண்டு வைக்க போறாங்க, ஒண்டியா தானே இருப்போம். அது இருள் நிறைந்த இடம், யாரும் உதவிக்கு வர முடியாத இடம், மெத்தை திண்டு தலைவணி பாய் லைட்டு ஒன்றும் கிடையாத இடம். என்று மனிதன் பிறந்தானோ அன்றையவனுடைய இறப்பு நேரமும் முடிவாக்கப்பட்டு விட்டது. அதனால மூத்து வந்தே இருக்குது என்ற இந்த 2ஐயும் மறந்துடக்கூடாது. என்ன சொல்றாங்க? அல்லாவை மறந்துடக்கூடாது, மௌத்தையும் மறந்துடக்கூடாது. 5வது சொன்னாங்க. 6வது சொன்னாங்க 2 விஷயத்தை மறந்துடும் சொன்னாங்க. முதலாவது என்ன சொன்னாங்க? நீ பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்துடு. அது இதுல குச்சியில கோத்திக்கிட்டு மனசுல சுமந்துட்டு சொல்லி கொடுத்தாலும் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நேரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சி உதவி செய்யணும்னா அது அப்ப மறந்துடும். 2வது சொன்னாங்க, அதுலயே சொன்னாங்க, பிறரால் நீ துன்பம் உனக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க செஞ்ச துன்பத்தையும் மறந்து, அவங்களால இடைஞ்சல் ஏதாவது இருந்தால் அந்த இடைஞ்சலை மறந்துடும். அதையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு வஞ்சத்தை தீக்கணும்னு தான் இருக்காது. அந்த உள்ள கெட்டு ஏன்னு சொன்னா அந்த வஞ்சம் தீக்கிற உள்ளதான் சைத்தானுக்கு கொடுக்குற பாதை. அந்த பாதை வழியா தான் உள்ள போறான். சொல்ல வர பின்னாடி சொல்றேன். நீங்களாம் அறிவாளிகள், படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், சிறப்புக்குரியவர்கள். அவர்கள் ஒரு அழகான தலைப்பை கொடுத்தார்கள். அதன் கீழே நான் சில விஷயங்கள் சொல்லுகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு பயன்பெற வேண்டும் என்று, எனக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை தர வேண்டும் என்று நான் முதலாவது துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் அருள்மறையிலே அறிவிக்கிறார், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறார். திருக்குர்ஆன் சொல்லுது, மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவருடைய விரோதியாவே எடுத்துக்கொள்ளுப்பா, நேசனாக்கி கொள்ளார். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஆயத் சூரா ஃபாத்திர்ல இந்த ஆயத் வருது. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, அவன் தன்னுடைய ஆட்களுக்கு ஏவுறதெல்லாம் என்னன்னு சொன்னா, லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், நரகவாதிகளாக ஆக்குவதை தான் தன்னை சார்ந்தவர்களுக்கு, தன்னை பின்பற்றுவர்களுக்கு அவன் ஏவிக்கொண்டே இருக்கிறார். நரகத்தின் பக்கம் இட்டு செல்வதை அவன் ஏவிக்கொண்டே இருக்கிறார். நரகத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், அதான் அவனுடைய முயற்சி. விரோதினால் எப்பொழுதும் நமக்கு நன்மை கிடைக்காது. அதை நீங்க கவனமா வச்சு அவனை நீங்க விரோதியாவே நடிச்சு கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஷைத்தான் 3 தடவை அழுதாங்க, 3 விஷயத்துல. அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். சூரத்துல் ஃபாத்தியா இறங்கும்போது அழுதான். சூரத்துல் ஃபாத்தியா இறங்கும்போது அழுகிறான், தலையில் அடிச்சுட்டு கொள்ளன்னு கத்துறான். அப்ப அவனுடைய நேசர்கள் கேட்டாங்க, என்னங்க தலைவரை இப்படி அடிச்சுக்கிட்டு அழுவுறீங்க, அலங்கோலமா இருக்குது அவங்கள பார்த்தா. என்ன இல்லை, இந்த
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா என்ற ஒரு சூறாவை இறக்கி வைத்து விட்டார். எந்த வேதங்களிலுமே இறக்கி வைக்கப்படாத ஒரு சூறா. கியாமத் நாளிலிருந்து இதுவரையிலும் உலகத்தில் இறக்கி வைக்கப்படாத ஒரு சூறா உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்துட்டார். அது எப்படிப்பட்ட சூறான்னு சொன்னா, அதை ஒரு மனிதன் ஓதினால் அவன் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சூறா அது. நான் மாதமுடைய மனிதனே, அது இது ஆசை காட்டி என்னென்னமோ சொல்லி பாவங்களை மூழ்கடித்து பாவங்களால் அவளை நிரப்பி வைத்திருக்கிறேன். அந்த சூழலிலே அவன் அல்ஹம்து சூரா ஓதுகின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் பனிப்பட்ட வெயில்பட்ட பனி போல் கரைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூறா அது. ஆக மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. அது ஓத ஆரம்பித்தால் அவனுடைய பாவங்கள் அழிந்து போதே, நம்முடைய முயற்சியெல்லாம் வீணாவதே என்பதை நினைத்து நான் அழுகிறேன்னு சொல்றேன். மனுஷன் நன்மை பெறக்கூடாதுங்கிற விஷயத்துல அவன் எவ்வளவு பெரிய வேலை செய்யறான் பார்த்தீங்களா? நண்பர்களே, பெரியவர்களே, அவன் ரொம்ப தந்திரமானவன், ரொம்ப ஹிக்மத்தான அறிவு உள்ளவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே வழிகெடுத்தவன். குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு ஓதிக்குள்ள சொல்றான். தஃப்சீர்லயே அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். ஏன் அப்படி எழுதுறாங்கன்னு சொன்னா, இமாம்கள் சொல்றாங்க, ஷைத்தான் என்கிறவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம மனுஷன் அதிலிருந்து இருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். மிகப்பெரிய சக்தி உள்ளவங்க, மிகப்பெரிய அறிவு உள்ளவன், மிகப்பெரிய கல்விமான். அவன் மடங்காத இடமே இல்லை பூமியில. அப்படிப்பட்ட உயர்ந்த வணக்கவாளி. அப்படிப்பட்ட அவன் ரொம்ப ஹிக்மத்தா மனிதனை கெடுக்க முயற்சிக்கிறான். ஆகையினால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொன்னா அதை சொல்லி ஓதிக்கொள்ளுங்கள்னு அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்லி தரான். நம்ம அடிக்கடி அதை ஓதிக்கொள்றோம். ரொம்ப மனசுல சைத்தானுடைய ஊசலாட்டம், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத உணர்வுகள், உணர்ச்சிகள் உள்ளத்தில் உண்டாயிட்டே இருந்தா, பாவ உணர்வுகள் உண்டாயிட்டே இருந்தா, வழிமார்கள் மகான்கள் சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமை ஓதிக்கொண்டிருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள் சொல்லி சொல்றாங்க. ஆக ஷைத்தானை விட்டு ஒரு மனிதன் தப்பிக்கணும்னு சொன்னா அவனுடைய மனிதனுடைய சக்தியை கொண்டு அவனை விட்டு தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் தப்பிக்க முடியும். அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் ஷைத்தான். அது விஷயத்திலே நம்ம கவனமா இருக்கு. ஆரம்பத்தில் படிச்சவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவன் வழிகெடுத்து விட்டார். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா. சூரத்துல் பக்ராவில் சொல்றார், ஷைத்தான் வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுத்து விட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வழிகெடுத்துட்டாங்க. நாமெல்லாம் ஏமாத்திரம் ஊதி விட்டாவே விழுந்துடுவோம். நம்ம நண்பர்களே, பெரியவர்களே, ஷைத்தானுடைய இடைஞ்சல் எவ்வளவு பெரிய பொல்லாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழிகெடுத்த பிறகு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுறான். அவங்க வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு தப்பு செஞ்சிட்டுமேன்னு சொல்லி துனியாவில் இறக்கி வைக்கப்பட்டுட்டாங்க. பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே இருள், ஒண்ணுமே விளங்கல. எப்படிப்பட்ட இன்பகரமான சொர்க்கத்திலிருந்து நீங்க வந்துட்டு தடுமாறுறாங்க. தடுமாறினதோடு இல்லாம என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு கவலை மனசுக்குள்ள வந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டோமே. அதனால என்ன பண்ணாங்க, கவலை ஏற்பட்டு எல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை வருஷம்? 300 ஆண்டுகள் அது மாதிரி செஞ்சாங்க. 300 ஆண்டுகள் அவங்க செஞ்சாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரின். ஓதுனாங்க, ரப்பா இறைவா, நாங்க 2 பேருமே எங்களுடைய ஆத்மாவுக்கு அநீதி செஞ்சிட்டோம், எங்களை நீ மன்னிச்சிடு. நீ தான் மன்னிக்கணும். நீ எங்களை மன்னிக்காத விட்டா அவர் மன்னிக்கிறோம் யாரும் கிடையாது. நீ எங்களை மன்னிக்காத விட்டுட்டா நாங்க நஷ்டம் அடைந்து விடுவோம், எங்களை நீ மன்னிச்சிடுன்னு துவா கேட்டாங்க.
ஷைத்தானுடைய கெடுதல்ல இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு முடியாம இப்படி தவறு ஆகி போச்சு, இதனால குற்றம் பிடிச்சிடாத மன்னிச்சிடுன்னு சொல்லி துவா கேட்டாங்கல்ல, கவலைப்பட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் இதுக்கு என்ன சொல்றான்? ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் ஷைத்தான் மூலமாக அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டு தவறு பட்டுச்சுன்னா அந்த தவறு செய்ததுக்கு அப்படி அவன் கவலைப்படணும். என்ன கவலைப்படணும்? ஆஹா, மௌத்து இருக்கு, மௌத்துக்கு பின் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, நரக சொர்க்கம் இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படணும், பயப்படணும். அதுல இருந்து தப்பிப்பதற்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். திருக்குர்ஆன் மூலமாக அதான் நமக்கு சொல்லி காட்டுற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்மாதிரியாவை அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அப்படி தவறு செய்துட்டு கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா வந்துடணும். தவறு செய்த மனுஷன் மன்னிப்பும் கேட்கல, கவலையும் படல, சரிதான் பரவாயில்ல போயிட்டே இருந்தா அவனை அறியாமை சூழ்ந்து கொள்ளும். அவன் தடம் புரண்டு போயிடுவான். வாழ்க்கைங்கிறது இன்னது புரியாமையே போயிடும். வாழ்க்கை அப்படியே ஓடி ஷைத்தான் லட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். செய்யறத பூரா இன்பகரமா காட்டிக்கிட்டே இருப்பான். ஜமாத்து தொழுகை இல்லை, பாங்கு இல்லை, ஒண்ணும் இல்லை, தனக்கு விதியான கடமைகள் எதையும் செய்யறது இல்லை. இப்படி ஷைத்தான் மனிதனை தட்டி கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனுடைய அறிவை இழந்து அவன் வாழ்க்கை இழந்து நெறி தவறி முறை தவறி பாவியாகவே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். என்ன செய்யணும்? பாவம் செய்த பத்தி கவலைப்படணும். அதுக்காக வேண்டிய இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யணும். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நமக்கு வரலாறு. அப்படி இல்லாத போனா, பாவங்கள் குவிந்து போனா என்ன ஆயிடும்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஹல்லதாக ஹதீஸுல் வாஷியா வஜூஹு யௌமைதின் ஹாஷியத்துன் ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீர். முத்திர வச்சிட்டாங்க, அது யாரும் மாற்ற முடியாது. எப்பா நீ இப்படி தவறு செய்துட்டே மன்னிப்பு கேட்காத நீ பாட்டுக்கு இருந்தா நீ செய்த பாவங்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையில் ஒன்று சூழ்ந்து கொள்ளும். அல்லதாக ஹதீஸுல் வாஷியா, நபியே நாளை மறுமையில் யாவரையும் அவர்களுடைய செய்வினைகள் சூழ்ந்து கொள்ளுமே, அந்த நாளை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், செய்த வினைகள் அங்கு சூழ்ந்து கொள்ளும். பொல்லவைகளாக இருந்தால் அவன் பாவங்கள் வகித்து அவனுக்கு நரகவாதினி தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும். அவன் நிலைமை என்ன? நரகத்தில் விலை இருக்கின்ற வேதனை நினைத்து ரொம்பவும் கவலை தோய்ந்ததாக வாடி வதங்கி போய் சோம்பி போன நிலையில் அவனுடைய முகம் காட்சி தரும்னு குர்ஆன் ஆயிடுத்துங்க. உஜூஹு அப்படிப்பட்ட முகமுள்ள என்ன செய்வாங்க? தஸ்லா நாரன் ஹாமியா, அவர்கள் செல்லும் தளம் கொழுந்திட்டு எரியும் நரகந்தா. கொழுந்திட்டு எரியும் நரகந்தா. துஸ்காமின் ஐனின் ஆனியா, அவர்கள் குடிக்கிற தண்ணி கொதிக்கின்ற நீரூற்றுகளில் உண்டான தண்ணீரை தான் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீர், நெருப்பினாலான முட்கள் நிறைந்த சப்பாத்திகளை தவிர வேறு அவர்களுக்கு உணவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றும். ஆமீன் சொன்னீங்களா? மனசுக்குள்ளே சொல்லிட்டீங்க, கிடையாது சொல்லிக்கணும். அப்ப அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்போ பாவம் செய்துட்டுமே இப்படி எல்லாம் இருக்க நரகத்தினுடைய நிலை, அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இது நம்ம துனியாவா? நம்ம இஷ்டமா? எங்கே நம்ம ஓசில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய காத்து, அல்லாஹ்வுடைய தண்ணி, அல்லாஹ்வுடைய வெளிச்சம், சூரிய சந்திரனுடைய வெளிச்சம், இப்படி நம்ம அல்லாஹ்வுடைய நியமத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவன் தான் சொல்றான், சைத்தான் உங்களுக்கு கொடுமையான விரோதிப்பா, அவனை விரோதியாகவே வைத்துக் கொள்ளுங்கள், நேசனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் சொல்லு. நண்பர்களே, பெரியவர்களே, இப்படி ஒரு மனிதன் செய்த தவறை பத்தி கவலைப்படாம சிந்திக்காம இருந்துட்டா அவனுடைய கல்வில இருள் அடைந்து விடுகிறது.
ஷைத்தான் உள்ளே பூந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுக்கிறான். ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடும்? இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 4 வகை கொடிய தன்மை அவனுடைய உள்ளத்துல உண்டாயிடுமா ஷைத்தானுடைய ஆதிக்கம். முதலாவது என்னன்னு சொன்னா பெருமைத்தனம், நான் என்று பெருமைத்தனம், யாருக்கும் கட்டுப்படாத நிலை. இரண்டாவது என்ன செய்து விட்ட பாவங்களை பற்றி கவலைப்படுறதில்லை, செய்து கொண்டிருக்க பாவங்களை பற்றி வருது திருந்துறதும் இல்லை. மூணாவது என்ன, உணவு பசியிலும் உடல் பசியிலும் ஹராம் ஹலாலை பேணுறதில்லை. நாலாவது தன்மை என்ன, ஈவிரக்கமற்ற தனம், பிற துன்பத்திலும் இன்பம் காண நினைக்கின்ற தனம். இப்படிப்பட்ட கொடிய நிலைக்கு அந்த உள்ளத்தை ஷைத்தான் மாற்றி விடுகிறார். அன்பர்களே, பெரியோர்களே, ஷைத்தான் இருக்கிறானே, உள்ளத்தை கொண்டுதான் அவன் எதையுமே சாதிக்க நினைக்கிறான். உள்ளத்துள்ளே எப்படியாவது பூரணும், மனிதனுடைய உள்ளத்திலே எப்படியாவது போயே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளத்தை அவன் அட்டாக் பண்றான். ஏன்னு சொன்னா மனித செயல்கள் உள்ளத்தின் உணர்வுகளை கொண்டுதான் உண்டாவது. உள்ளம் ஒன்று செய்ய உணர்வு கொள்ளுது, அந்த உணர்வுக்குள்ளதான் உடலில் இருக்க மற்ற உறுப்புகள் செயல்பட முற்படுகின்றன. எனவே உள்ளத்தை பாழ்படுத்தி விட்டால் அந்த உணர்வுகள் பாழ்பட்டவைகளாக பாவ உணர்வுகளாக உண்டாகும். அதனால் எளிதிலே அவன் பாவம் செய்து விடுகிறான். உள்ளத்தோடு தான் அவன் உள்ள நுழைக்க பார்க்கிறான். அது மட்டுமல்ல, அவன் ஏவுகின்ற அம்புகள் இருக்க மிக சக்தி வாய்ந்த அம்புகள். ஷைத்தான் ஏவுகின்ற அம்புகள் என்ன அம்புகள் ஏறான்? கோபம் மிகப்பெரிய ஒரு கொடி. இது கோபம் வந்துட்டா ஒரு மனிதனுக்கு எந்த அறிவுமே வேலை செய்ய அலற ஆரம்பிச்சிடுவான். எதையுமே செய்யறோம் புரியாம செய்ய ஆரம்பிச்சிடுவான். கோபத்தினுடைய கொடியே உச்ச நிலையாது. சரி, அதுல இருந்து ஒரு மனிதன் தப்பிச்சுட்டான். அவன் உள்ளத்திலே ஆசை நிரப்புகிறான், பேராசை. ஆஹா, நம்ம உலகத்தில் அப்படி வாழணும், அவன் பாரு அப்படி இருக்கிறான், நாம பாரு எப்படி இருக்கிறோம். இப்படி தன்னுடைய நிலையில அவனை ஆசைப்படும் பொழுது உலகத்துல பார்க்கிறதெல்லாம் உனக்கு ஆசையா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா ரஸுகுல்லு ஹதியத்தின் சொன்னாங்க. உலகத்தினுடைய பேராசை தான் பாவங்களின் தலைவாயில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை பற்றி ஒரு மனிதன் ஆசை கொண்டான், உலகம் தான் நமக்கு வேண்டும் என்று நினைச்சிட்டா எப்படின்னாப்பா ஹராம் ஹலால பார்த்தாலாம் சம்பாதிக்க முடியாதுப்பா, வாழ முடியாதுப்பா, வியாபாரம் செய்ய முடியாது. சரிதான், பரவாயில்ல விட, இப்படி இவனை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ஆசைகளை போடுறான். ஒரு மனிதன் கோபத்தை வென்றுட்டான், சரி இதுல முடியல, அடுத்த போடுறான் பேராசை. ஆசையை அடக்கிட்டான், அதுல முடியலன்னு சொன்னா அப்புறம் மனோ இச்சையை கிளப்பி விட்டுறான். மனோ இச்சை அது மிகப்பெரிய ஒரு போராட்டமானது. மன இச்சை இருக்க, உடல் இச்சை அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்பு. அதை கொண்டு பார்க்கிறான், அதை விட்டு ஏவி விடுறான். பெண்ணாசையை அதுலயும் ஒரு மனுஷன் தப்பிட்டான்னு சொன்னா கடைசியில என்ன செய்யறான்னு சொன்னா பேராசையிலிருந்து தப்பிச்சிட்டான், கோபத்திலிருந்து தப்பிச்சிட்டான், இச்சையிலிருந்து தப்பிச்சிட்டான். அப்புறம் என்ன செய்வான்னு சொன்னா நல்லவன மாதிரி நம்மள திரும்புவான், நல்லவனாக மாறிடுவான், நம்ம கூடவே வருவான். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து எங்கேயாவது போய் நமக்கு தள்ளி விடுவான். எந்த நிலையில நம்ம விட்டபாடு இல்லைங்க. அவன் கௌசல் அல் முஹிதீன் அப்துல் காதர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அவர்கள் காட்டுல 3 ஆண்டுகள் தவம் புரிந்து கொண்டிருக்கார்கள். நப்சோரு போராட்டத்துக்காக. நப்சு போராட்டங்கிறது பெரிய போராட்டங்க. அதுல போராடுறதுக்காக, நப்சை ஜெயிக்கிறதுக்காக 3 ஆண்டுகள் மலையில காட்டுல வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. 1 வருஷம் வெறும் இலைக்குலையை சாப்பிட்டுக்கிட்டே வணங்குறாங்க. 1 வருஷம் இலைக்குலையை சாப்பிட்றதுல தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறது பசி நேரத்தில், அப்படி ஒரு நிலை. 3ஆவது வருஷம் எதுவுமே சாப்பிடுறது இல்லை, திக்ரு தான் சாப்பாடு. திக்ருலயே உணவு இருக்கிறது, மகான்களுக்கு முடியும். அந்த திக்ரு தான் உணவு. அந்த நிலையிலே 3ஆவது வருஷத்தை கழிச்சு கொண்டு இருக்கும் பொழுது
3 வருஷம் முடிய போகுது. ஒரு நாள் இரவு 2 மணி இருக்கும். எல்லாரும் தக்பீர் கட்டி தொழுகை ஆரம்பிச்சாங்க. பார்த்தா ஒரு பெரிய உருவம் முன்னாடி வந்து நிற்குது. வானத்துக்கும் பூமிக்கும் நீளமான ஒரு உருவம் நிற்குது. நான் சொன்னேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நண்பனா மாதிரி எடுப்ப பாப்பான். உள்ள பூந்துக்கிட்டே கூட இருந்து குளிப்படிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இவங்க 2 போய் என்ன செய்யறான், சலாம் கொடுத்து முடிச்சாங்க. ஓ முஹியதீனே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். யார் சொல்றா? ஷைத்தான் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். அப்படியா? நீ யாருப்பா? நான் தான் ஜிப்ரீல். எங்க போய் கை வைக்கிறான் பாத்தீங்களா? நான் தான் ஜிப்ரீல். அப்படியா? அப்புறம் என்னப்பா சொன்னான்? உன்னுடைய அமல்கள் எல்லாம் கபூல் செய்யப்பட்டு விட்டது, எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, உன் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு உங்களுக்கு சுப செய்தி சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லுவான். இவங்க கௌசலாம் சிரிச்சாங்க. அடே ப்ளீஸ் லானத்துல்லா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பக்கத்தில் கொஞ்சம் மண்ணாளி வீசுனாங்க. அவங்க அப்படியே ஓடி போய் அங்கே சொல்லி எடுத்து நிற்கிறான். சிரிச்சான். ஏண்டா, என்னுடைய பாட்டனார் ஓட நபிப்பட்டம் முடிஞ்சு போச்சு, வஹி இறங்கி வைக்கிறது முடிஞ்சு போச்சு, ஜிப்ரீல் வஹி கொண்டு வர வேலை இல்லை, பூமிக்கு வர வேலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ வந்து நான் தான் ஜிப்ரீல் வந்து என்கிட்ட சொல்ல வரையடான்னு. இல்ல, உன்னை நான் சோதிச்சேன், உன்னுடைய இல்முடைய சக்தியை கூட நீ ஜெயிச்சிட்டேன். நம்மளா இருந்தா ஆமான்னு ஏத்துக்குவோம். நம்மளா இருந்தா என்ன செய்வான்? ஆமான்னு ஏத்துக்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஓ, இல்முடைய சக்தி கூட நான் ஜெயிச்சிட்டு எனக்கு ஒரு பெருமைய மனசுல நீ விட்ட பாக்குற. என் இல்மோ என் சக்தி என்ன உன்னை விட்டு காப்பாத்தல, என்னுடைய ரப்பு உன்னை விட்டு காப்பாத்தலான்னு சொன்னாங்க. எங்க போய் கூற இருந்து எப்படி கொண்டு வரலாம் பாத்தீங்களா? பெரும் மகான்களை, அன்பர்களே, பெரியோர்களே, ஆக உள்ளத்துல பூந்து பாவ உணர்வுகளை தூண்டி, உலக இச்சைகளை, பேராசைகளை தூண்டி, மனிதனை பல சூழ்நிலையில் அவன் சின்ன பண்ணமாக்க முற்படுவான். இத்தனையிலும் மனிதன் என்ன செய்யணும்? தன்னை ஒருமைப்படுத்தி இறைவனுடைய கூற்றுப்படி அவனை விரோதியாகவே நம்ம ஆக்கி கொண்டு, அவனால் நமக்கு நன்மை இல்லை, தீமை உணர்வுகள் வருகின்ற பொழுது அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடி நாம் அதில் தப்பித்துக் கொள்ளணும். செய்துவிட்ட பாவங்களுக்காக கவலைப்படணும், அதுக்காக மன்னிப்பு கோரணும். இது 2 தான் இதற்கு வழி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நமக்கு பொறுப்பாளர்கள் யார்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னமா வலியுக்கும் அல்லாஹ், உங்களுக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் தான். ரசூல், அவருடைய ரசூல் தான், அவருடைய வழிமுறை தான். அடுத்து உங்களுடைய நேசர்கள் யார்? வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நன்மக்கள் தான் உங்களுக்கு நண்பர்கள். ஈமான் கொண்ட நன்மக்கள் யார்? எப்படி இருப்பாங்க? அல்லதீன யுகீமுன ஸலா வயூதுன ஸகா வஹும் ராகிஊன். அந்த மக்கள் ஈமான் கொள்வதோடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து ஐங்கால தொழுகையை பேணக்கூடிய மக்களாகவும் தங்களுக்கு விதியான ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அத்தகைய மூமினான மக்கள் தான் உங்களுக்கு நேசர்கள். அதுவும் இல்லாம அல்லாஹ்வும் ரசூல் தான் உங்களுக்கு வழிகாட்டி. அல்லாஹ் தான் உங்களுடைய எஜமானன். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பர்களே, பெரியோர்களே, ஆக உள்ளம் என்பது ஒரு தூய்மையான உடையை போன்றது. ஷைத்தானின் பாவ உணர்வுகளால் அது கரைப்படைந்து விடுகிறது. அந்த பாவ உணர்வுகள் பல ரூபத்திலே அவன் நமக்கு கூட்டிக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் இடத்துல உதவி கேடி மன்னிப்பு கேட்டு அந்த பாவ உணர்வுகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய திக்ருகளை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை, அல்லாஹ்வுடைய அந்த உணர்வுகளை அந்த உள்ளத்திலே செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லிகுல்லி ஷைஇன் ஷகாலத்தும். ஷகாலத்துன்னு சொன்னா அழுக்கை நீக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் அழுக்கை நீக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு. துணியில அழுக்கு பட்டுட்டா சோப்பு போட்டு நீக்கிறோம்.
உடம்புலையும் அப்படித்தான். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழுக்கு. பாத்திரங்களையும் அப்படித்தான். பாத்திரங்கள் அழுக்கப்பட்டா அதுக்கு எத்தனையோ வகையான கழுவுற முறைகள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் சுத்தப்படுத்தக்கூடிய சுத்த பொருள் இருக்கு. உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியது திக்ர் என்று சொன்னார்கள். இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய திக்ர் தான் கல்புகளை சுத்தப்படுத்துதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லிகுல்லி ஷைஇன் ஸகாலத்தும் வ ஸகாலத்துல் குலூபி திக்ருல்லாஹ். ஒவ்வொரு பொருளுக்கும் சுத்தப்படுத்தக்கூடிய சுத்த பொருள் இருக்கிறது. உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பொருள் அல்லாஹ்வுடைய திக்ராக இருக்கிறது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பர்களே, பெரியவர்களே, அப்ப உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய திக்ரை நம்ம எங்க ஓதுறோம்? சலாம் கொடுத்த உடனே டக்குனு ஏதுன்னு வெளியே போயிடுறோம். அல்லாஹ்வை பத்தி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சலாம் கொடுத்த பிறகு ஒரு சலாத்து ஓதுறது, ஒரு திக்ரு ஓதுறது, ஏதாவது ஒரு தர்த்திபா செய்யக்கூடிய ஒரு அமல் நம்ம கிட்ட இருக்கா? திக்ருங்கிறது சாதாரணமானது அல்லங்க. முன்னோர்கள் வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள் எல்லாம் இந்த திக்ரு முறைகளை பல ரூபத்திலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். திக்ரு என்பது சாதாரணமானது அல்ல. அது உள்ளத்தையே சுத்தப்படுத்தக்கூடியது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஒரு செடி இருக்கு, அதுக்கு தண்ணி ஊத்தாம விட்டுட்டா அது வாடி வதங்கி போயிடும். ஒரு கண்ணாடி இருக்கு, அதை துடைக்காம விட்டுட்டா புழுதி படிந்து ஒளிமங்கி விடுகிறது. இது போலதான் கல்பு. தண்ணீர் இல்லாத செடி வாடுவதை போல் திக்ர் இல்லாத கல்பு வாடி போயிடும். அதே போல் துடைக்காத கண்ணீர் தூசி படிந்து வீணாவது போல் திக்ர் இல்லாத கல்பு தூசி படிந்து விடும். அதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு என்று சொன்னார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக திக்ரை இதற்கு தான் வலிமார்கள், முன்னோர்கள் திக்ரை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எத்தனையோ வகையான திக்ர். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன திக்ர். அவங்களையே கூட ஏமாத்திட்டான் பாத்தீங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல அந்த மக்கள்கிட்ட சொல்லி மார்க்கத்தை ஏகத்துவத்தை சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் இவங்க கையாண்டு பண்ணாங்க, ஏளனம் பேசுறாங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. உடனே வெறுத்து போய் அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. யா அல்லாஹ், என்னென்ன சொல்லி இந்த மக்களின் வழிக்கு வரமாட்டேங்கிறாங்க, உன்னுடைய அதாபை எழுக்கி இந்த மக்களுக்கு நீ நல்லா ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லி துவா கேட்கின்ற பொழுது கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, ஓ யூனுஸே, நீ இந்த ஊரை விட்டு இந்த மலைக்கு போயிடு. இந்த அதாபு இறங்கிறதுக்கு 3 அடையாளம் தோன்றும். வெயில மஞ்ச வெயிலா போயிடும், மேகங்கள் கருமேகம் வரும், அந்த சந்தர்ப்பத்திலே நெருப்பு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் என்று அந்த மக்களுக்கு எச்சரிக்கை சொல்லிட்டு அடையாளத்தையும் சொல்லிட்டு இந்த மலைக்கு போயிட்டு இருந்தாங்க. மலையில போய் தங்கிட்டாங்க. இப்லீஸ் எப்படி ஏமாத்துறாங்கிறதுக்கு சொல்ல வர. அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. இடையிலே ஒரு 3 அடையாளம் சொன்னாரு. அது தெம்பிடிச்சே. ஓஹோ, அதாவது இறங்கிடுச்சுன்னா நம்ம அழிஞ்சு போவோன்னு ஒரு பயம் அந்த மக்களுக்கு உண்டாயிடுச்சு. எல்லாரும் ஒன்று செஞ்சாங்க. ஒன்று சேர்ந்து நம்ம யூனுஸை பின்பற்றுவோம், நபியாக ஏத்துக்குவோம், யூனுஸுடைய அல்லாஹ் ரப்புன்னு ஒத்துக்குவோம் என்று முடிவு பண்ணி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. இறைவா, நாங்கள் உன்னுடைய நபி யூனுஸை ஏற்றுக்கொள்றோம், நபியாக அவர் சொல்லி தருகின்ற அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்றோம், உன்னை ரப்பு என்று ஒப்புக்கொள்றோம், எங்கள் மீது இறக்கக்கூடிய அதாபை விட்டு எங்களை காப்பாற்றிடு என்று அந்த அடையாளம் தெரியும் போது துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அதாபை இறக்கல. எல்லாம் சுபிட்சமா இருக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மலையில் இருக்கிற போது அந்த வழியா வரான். யாரு? இப்லீஸா வரான், சைத்தான் வரான். சாதாரண மனித குலத்துல வந்தான். ஏடா இந்த ஆள் பார்த்தா இங்க ஊர்ல இருந்து வர மாதிரி தெரியுது, ஊர் நிலைமை என்னன்னு விசாரிக்கலாம்னு அவங்ககிட்ட கேட்டாங்கப்பா. எந்த ஊர்ல இருந்து வர? இந்த ஊர்ல இருந்து வர. ஊர் நிலைமை எப்படி இருக்கு, மக்கள் நிலைமை எப்படி இருக்கு? இவங்க நினைச்சாங்க வேதனை இறங்கி மக்கள் என்ன ஆனாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன சொன்னா, யூனுஸே, நீ சொன்னபடி அந்த மக்களுக்கு வேதனை எல்லாம் ஒன்றும் இறங்கல. பொய் சொல்லிட்டு போன யூனுஸ் எங்கே, அவரை பிடிச்சு கொண்டுட்டு கட்டி உதைக்கணும்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கையில நீ மாட்டினா
ஒரு நிலைமை சின்ன பண்ணம் ஆயிடும்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். ஆனா அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யூனுஸை நபியா ஏற்றுக்கொண்டுட்டோம் சொல்றதுனால யூனுஸை தேடி இருக்காங்க. கொண்டு வந்து அவர்களை நபியா வைத்து அவருடைய ரப்பனுடைய உத்தரவு கட்டுப்பட்டு நடக்கலான்னு அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல அழைச்சிட்டு போய் கண்ணியப்படுத்தி நபியா ஏற்றுக்கிட்டு நடக்கலான்னு. அதுக்கு நேர்மாறா இவங்க சொல்லிட்டான். சொன்ன உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, என்னடா வம்பா போச்சு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை மனைவி மக்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்த மலையில நம்ம இருந்தா தேடி வந்துடுவாங்க, நம்ம வேற இடத்துக்கு போயிடலான்னு கிளம்பிட்டாங்க. யார் பேச்சை நம்பி? ஷைத்தான் பேச்சை நம்பி. என்ன ஆச்சு வரலாறு உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். போனாங்க, போற வழியில குறுக்க ஒரு ஆறு வந்துடுச்சு, தண்ணி போகுது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, மனைவி இந்த பக்கம் விட்டுட்டு ஒன்னொன்னா அந்த கரையில கொண்டு சேர்க்கலான்னு முதல்ல மூத்த மகனை கையில எடுத்துக்கிட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது தான் சின்ன பையனை அழைச்சிட்டு போலான்னு சொல்லி ரெண்டாவது சின்ன பையனை அழைச்சிட்டு அந்த ஆத்துல போயிட்டு இருக்கும்போது மேல பார்த்தா அந்த மூத்த பையனை ஒரு ஓனாய் பிடிச்சி இழுத்துட்டு ஓடுது. ஓனாய்ங்க சரி ஓனாய் இழுத்துட்டு போதேன்னு சொல்லி பிள்ளைய ஓனாய் பிடிச்சிச்சேன்னா அவங்க ஒரு பதட்டம் அடைஞ்சா பாருங்க. அதனால கையில இருந்த பிள்ளைய விட்டாங்க, ஆத்துல அடிச்சுட்டு போகுது. ஆத்துல அடிச்சுட்டு போகுது. மேல ஓனாய், கீழே பார்த்தா ஆத்துல புள்ள போகுது. இப்படி ஆயிப்போச்சு சொல்லி அந்த மேலத்துக்கு தாய் என்ன பண்ணாங்க, அடடே புள்ள அடிச்சுட்டு போகணும் அதை காப்பாத்தாலும் இவங்க ஆத்துல குச்சாங்க. இவங்க ஒரு பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. தாய் ஒரு பக்கம், இந்த பையன் ஒரு பக்கம், மேல இருக்கிற பையன் அவங்க ஒரு பக்கம். அங்க மேல அழைச்சிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க, காட்டுக்குள்ள அதை இழுத்துட்டு போனோடனே அங்க சில வேடர்கள் வந்து பார்த்தாங்க. என்னடா பையனை இது கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விரட்டி பிடிச்சு அடிச்சு விட்டு போகுது. பையனை விட்டுட்டு அது ஓடிடுச்சு. அந்த குழந்தைய அவங்க எடுத்துட்டு காப்பாத்துட்டு அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எந்த குழந்தையோ யார் வீட்டு குழந்தைய, காட்டுல கிடைச்ச குழந்தை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் இவங்க பண்ணாங்கல்ல, இந்த பையன் இவனும் அடிச்சு ஓரத்திலே போகும்போது அந்த வலை வீசி இருந்தவன் வலையில போய் மாட்டுச்சு இந்த குழந்தை. இழுத்து பார்த்தா குழந்தை. அது மாதிரி இந்த குழந்தையும் காப்பாற்றி அவங்க சேனையர்கள் வைக்க வளர்க்குறாங்க. அவங்க மனைவி தண்ணியில அடைச்சி போய் ஓரத்துல கிடக்குறாங்க. எப்பயோ போய் ஒரு கடல் ஓரத்துல அந்த நாட்டு அந்த ஊர் மக்கள் அவங்களே கொண்டு வந்து வச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மகன் போயிடுச்சு, மனைவி போயிடுச்சு, 2 பிள்ளைகளும் போயிடுச்சு. எங்க கவலை இவங்களுக்கு. சரின்னு அப்படியே வந்து கரையேறி போய்கிட்டே இருந்தாங்க. கடல் கரை ஓரம் கப்பல் வந்துச்சு. சரி கப்பல்ல ஏறி எங்கேயாவது போலான்னு ஏறினாங்க. நடுக்கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கும்போது ஒரே காத்து, கப்பல் ஆட்டுது, அசையுது. அப்போ ஏன் இப்படி இந்த கப்பல் எப்போ இல்லாத மாதிரி ஆடுதுன்னு பார்த்து அதுல ஒரு பெரியவர் இருந்தார். சொன்னாரு, இங்க யாரோ தன்னுடைய எஜமானனுக்கு மாறு செஞ்ச ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அதனால தான் இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது யாரும் இல்லை, எஜமானனுக்கு மாற்றம் செஞ்சவன் நான் தானப்பா. அப்படின்னா இவர் கடல்ல தள்ளிடுங்க, அப்பதான் அந்த ஆட்டை நிற்கும்ட்டாங்க. கடல்ல தள்ளிடுங்க, அப்பதான் ஆட்டை நிற்கும்னாங்க. கடைசியில கடல்ல தள்ளி விடப்பட்டு போச்சு. கடல்ல தள்ளி விட்டவங்க அந்த மீன் தோதுவெல்லாம் ஒரு மீன் வச்சிருந்தான். அந்த மீன் இவங்களை விழுங்கிடுச்சு. வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க. 4 பேரும் 4 திக்குல போயிட்டாங்க. யாருடைய வேலை? யாருடைய வேலைங்க? ஷைத்தான் பண்ண ஒரு சின்ன வேலை. அந்த நேரத்தில் இவங்க அவுது ஷைத்தான் இருந்திருக்கலாம். மனிதன் தானே, மனிதனுக்கு பதற்றங்கள் இருக்குது இல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவனுடைய பேச்சை நம்பிட்டாங்க. நம்புறதுனால ஏற்பட்ட விளைவு ஒரு நபியா இருந்தும் அவருக்கு இத்தனை சூழ்நிலைகள் ஏற்பட்டு போச்சு. கடைசியில 40 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கின்ற பொழுது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரதை ஓதிக்கொண்டிருந்தார்கள். குர்ஆன்ல வருது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரியவனே தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ், நான் ஷைத்தான பேச்சு கேட்டு அநியாயத்தில் ஆகிட்டேன். நீ கொடுத்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர் ஆகிவிட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு எல்லா இடத்துல கேட்டாங்க. அந்த திக்ருடைய மகிமையாலே அந்த மீன் வயிற்றிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தாரு குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஓதாம இருந்திருந்தா மீன் வயிற்றில செரித்து போயிருப்பார்கள்.
அது இல்லாத மீன் வைத்து இருட்டு இல்லையா, இந்த தக்பீர் ஓதுவது கொண்டிருந்த தஸ்பீ ஓதி கொண்டிருந்ததுனாலே அவங்களுக்கு அதன் மூலமா வெளிச்சமும் கிடைத்தது. மீன் வயிற்றிலே இருள் எப்படிப்பட்ட இருள், கடலே ஒரு இருள், தண்ணிக்குள்ள போனா ஒரே இருட்டு, அது மீன் வயிற்றுக்குள்ள ஒரு இருட்டு. அந்த மீனும் இன்னொரு பெரிய மீன் விழுங்குச்சான். இன்னும் கூட தரிசில எழுதுறாங்க, ஒரு மீன் விழுங்குச்சு, அந்த மீனும் இன்னொரு மீன் விழுங்குச்சு. அப்ப ரெண்டு மீனுடைய வயிற்றுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய இருள். அந்த இருளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதை ஓதி கொண்டிருந்தார்கள். இப்படி ஓதிக்கொண்டிருந்த 40வது நாள் தான் அந்த மீனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், அவரை கொண்டு வெளியில கக்கிடுன்னு சொல்லி. அந்த மீன் வந்து கடல் கரையில வெளியே கக்கிடுச்சு. பார்க்கறாங்க இப்படி இப்படி என்னடா. அப்புறம் சில சூழ்நிலையிலே பெரிய பையன், சின்ன பையன், மனைவி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் பார்த்தா மக்கள் எல்லாம் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நபியா இருந்து கூட அவங்கள சைத்தான் பாருங்க ஏமாத்திட்டான். இப்படித்தான் மனுஷனை சைத்தானே ஏமாத்துறோம், மனுஷனை ஏமாத்த முடியாதா? அதனாலே சைத்தான் எந்த ரூபத்திலையும் நம்மை வழிகெடுக்க முயற்சித்துக் கொண்டிருப்பான். அலமாவது இலைக்கும் யாபனி ஆதம அல்லா தாபுது ஷைத்தான இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். சூரா யாசீன் என்ன சொல்லி காட்டுறான்? ஓ ஆதமுடைய மக்களே, நீங்கள் இப்லீஸுக்கு வழிபடாதீர்கள், என்னையே வணங்குங்கள், இப்லீஸ் உங்களுக்கு பயங்கரமான விரோதி என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக சுருக்கமாக நம்ம விலகி கொள்றது இப்பதான் நம்மளுடைய நத்திஜாவுக்கு நம்ம வரோம். இவ்வளவு நேரம் சொல்லப்பட்டது என்ன? உள்ளத்தையோடு போராடி செய்தான் உள்ளத்துடைய தீய உணர்வுகளை உண்டாக்கி பல ரூபங்களிலே நம்முடைய மனசை அவன் கெடுக்க முயற்சிக்கிறான். அந்த கெடுக்க முயற்சிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திக்ருகளை நாம் அதிகமாக ஓதணும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை அதிகமாக கேட்கணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், பாவ மன்னிப்பு கோரணும், தவறிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, எனக்கு அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு நம்ம அதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், சைத்தானுடைய கோலங்கள் பல வகையில் உண்டாயிடுச்சு, பல சூழ்நிலைகளை வந்துடுச்சு. இதுல எல்லாம் இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தான் நம்ம தப்பிக்க முடியும். சகோதரர்களை பெரியவர்களே, அது விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். அதுக்கு மகான்களுடைய வழிமுறைகள் நமக்கு எவ்வளவோ சான்றுகள் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டணும், உலகத்தில் உனக்கு எங்களை எந்த பிரச்சனை இருந்தாலும் சாபிரு ராபித்துன்னு ஒரு ஆயத்து, நிதானத்தை விட்டுறாருங்க, பொறுமையை விட்டுறாருங்க, நிதானத்தோடு இருங்க, பொறுமையோடு இருங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றியின் வழி என்று திருக்குறான் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆக உள்ளத்தோடு போராடி வெற்றி பெற்றார், உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டால் கதாஃபிலஹமன் தஸக்கா, உள்ளத்தை யார் வெற்றி பெற செய்தாரோ, உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். பாவச் சூழலிலே உள்ளத்தை சொல்ல விட்டாரோ பக்கத்து காப மந்தஸ்தா, யார் அந்த உள்ளத்தை தீமைகளால் பாழ்படுத்தி விட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பந்துஹா சூராவில் வருது. என்ன சொல்றான்? உள்ளத்தால் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், தூய்மையானவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். எனவே உள்ளத்தை தூய்மையோடு வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் பிறக்கின்ற பொழுதே அவன் கூடவே ஒரு சைத்தானும் பிறக்கிறான், மலக்கும் பிறக்கிறான். மலக்கு என்ன செய்யறாரு? இறை ஞானங்களை, ஈமான், ஹிதாயத்தையும் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே போட்டு வணக்க வழிபாடுகளை ஈடுபடுத்துக்கான எண்ணங்களை உள்ளத்திலே தூவி விடுறார். சைத்தான் என்ன செய்யறான்? அதை கெடுப்பதற்கு பாவ உணர்வுகளை தூண்டி விடுறான். இந்த போராட்டம் மௌத்தாவது வரையில் நடந்து கொண்டே இருக்கிறது, மலக்குக்கும் அவனுக்குமே. எந்த மனிதன் உண்மையை உணர்ந்து நிலைமையை அறிந்து தன்னை சரிப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். மாறாக சைத்தானுக்கு என்னைக்கு போயிட்டா அவர் வாழ்க்கையில் நஷ்டமடைந்து விட்டார் என்பதை எல்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அங்கே ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை கூட சொல்றான், சமூக வர்க்கத்திற்களை பற்றி சொல்லி காட்டுறான். சமூக வர்க்கத்தை எப்படி சொன்னா, உலகத்திலேயே
அவர்களுக்கு கொடுத்த செல்வாக்கு உடல் பலம் மாதிரி யாருக்குமே கொடுக்கலைங்க. அல்லாஹ்வுடைய படைப்புல உலகத்துல சமூக வர்க்கத்தவர்களுக்கு இருந்த பலம், செல்வாக்கு எல்லாம் மிக அதிகமாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்களுக்கு கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் அவங்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியா வந்தாங்க. ஆயத்தினுடைய தொடர்ல சொல்றேன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபியா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அப்பா அல்லாஹ் ஒருவன் தான்ப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த வழியிலே நீங்கள் நடந்து வாங்க, அது உங்களுக்கு வெற்றியின் பாதை அதுதான் சொல்லி அந்த மக்களுக்கு இவ்வளவு சொன்னாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே நீங்க உண்மையான நபியா இருந்தா இதோ ஒரு பாறாங்கல் கிடக்குது, இது வெடிக்கணும், இதுல இருந்து ஒரு செனை ஒட்டக வெளிவரணும் உயிரோட, அதுக்கு நெத்தியிலும் வலது காலிலும் வெள்ளை தழும்பு இருக்கணும், வெளியில குட்டியும் போடணும், அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க செஞ்சு காட்டுங்க என்று சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூக வர்க்கத்தவர்கள் முறையிட்டார்கள். அப்ப அவங்களுக்கு ஆச்சரியம் வச்சு, கல் வெடிக்கணும், அதுல இருந்து உயிரோடு ஒரு ஒட்டக வெளி வரணும், செனையா இருக்கணும்னா எப்படி, அது வெளியில குட்டியும் போடணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே ஓடல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, சாலிஹே என்ன யோசிக்கிறீங்க, உங்க கையை கொண்டு அந்த கல்லுல அடிங்கன்னு சொன்னாங்க. அவங்க எந்த கல்லுல சொல்றாங்களோ அந்த கல்லுல அடிங்கன்னு சொன்னாங்க. கல்லுல அடிச்ச உடனே கல்லு வெடிக்குது, அழகான ஒட்டகை அதுல இருந்து வெளிவருது. குர்ஆன்ல வரக்கூடிய சரித்திரங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அந்த கல்லுல இருந்து வெடிக்கும் போது அந்த ஒட்டகை வெளிவருது, செனையாகவும் இருக்குது, நெத்தியிலும் வலது காலிலும் வெள்ளை தழும்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கிறாங்க இந்த மக்கள். வெளியில அந்த ஒட்டகை குட்டியும் போடுது, கண்ணால பார்க்கிறாங்க. இத்தனையும் பார்த்த பிறகு இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏத்துக்கணுமா இல்லையா? அந்த உள்ள எவ்வளவு பெரிய கொடுமையான உள்ள பாருங்க. சொன்னாங்க, எத்தனையோ சூனியர்களை பார்த்திருக்கிறேன், ஆனா இந்த சாலிக மாதிரி ஒரு சூனியக்காரர்கள் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த உள்ள மடங்கிறதுக்கு பணியறதுக்கு மறுக்குது, மறுக்கிறதுக்கு பணியறதுக்கு விடல சைத்தான். அந்த உள்ளங்களிலே அவன் பூந்து மாசுகளை உருவாக்கி மகத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை இழக்க செய்து விட்டார். ஆகவே அந்த மக்கள் அந்த உண்மையை கண்டும் கூட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். மாறாக சாலிஹ் பெரிய சூனியக்காரர் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தன்மையை உண்டாக்கக்கூடியவன் தான் ஷைத்தான் உள்ளத்திலே. அந்த பயங்கரமான ஷைத்தானில் இருந்து நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கணும். அதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய திக்ரு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் போன்ற திக்ருகளை அதிகமாக நாம் ஓதி வரோம். மகான்கள் அதற்கு தான் அந்த திக்ரு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய ஞான வழிகளை தங்களை பக்குவப்படுத்தி கொண்டார்கள். திக்ரை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது நண்பர்களே, பெரியவர்களே. ஆக வாழும் காலத்திலே இறைவனுடைய அற்புதங்களை நியமத்துகளை மனதில் கொண்டு அவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் ஆதரவு வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ளணும். உள்ளத்திற்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. ஒரு விஷயம் தஃசீர்ல வருது, அல்லாஹ் மனிதனுக்கு எத்தனையோ நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். எத்தனை நியமத்துகளை கொடுத்திருந்த போதிலும் கூட அதுல மிக 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 அற்புதமான நியமத்துகள் 3ன்னு சொன்னாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அற்புதமான நியமத்துகள் 3. ஒன்று என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஈமானின் வாழ்க்கை மனிதனுக்கு கிடைச்சோ அம்மனிதனுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியமத் ஈமானுடைய வாழ்க்கை. அது சாதாரண வாழ்க்கை. ஈமானை விட பெரிய சக்தி உள்ளது உலகத்தில் என்னங்க இருக்கு? ஒரு மனிதன் ஈமானோடு இருந்தால் மௌத்தாகும் போது அவன் கலிமா சொல்லி ஈமானோடு மௌத்தாகும். அந்த பாக்கியத்தை ஈமான் தான் அவனுக்கு பெற்றுக் கொடுக்குது. ஈமானுடைய சக்தி இல்லாமல் வேறு அவன் மௌத்தாகும் பொழுது கலிமாவை வேற எந்த சக்தியா அவனுக்கு சொல்றது கிடைக்குமா? கபூர்ல இருக்கக்கூடிய வேதனை நீக்கிறதும் கபரத்தை வெளிச்சமாக்கி கொடுக்கிறதும் ஈமானுடைய சக்தி தான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க செய்யறதும் ஈமானுடைய சக்தி தான். நரகத்தை விட்டும் தப்பிக்க செய்யறது ஈமானுடைய சக்தி தான்.
சொர்க்கத்துக்கு உள்ளே இவனை கொண்டு போய் சேர்க்கிறது ஈமானுடைய சக்தி தான். சொர்க்கத்திலே சேர்க்கிறது மட்டுமல்ல, நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாயங்கள், முத்தகைங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தருவதும் ஈமானுடைய சக்தி தான். இதற்கு மேலாலே இன்னொரு உன்னதமானது அல்லாஹ் கேட்பானா, இந்த சொர்க்கத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கான்னு அல்லாஹ் கேட்கிறானா சொர்க்கவாசிகளை. அவங்க அப்படியே பார்த்து சொல்லுவாங்க, ஆமாலா ஒரே ஒரு குறை இருக்குமா, ஒரே ஒரே குறை என்னப்பா, சொர்க்கத்திலேயும் கூட குறை, என்ன குறை? யாரா இத்தனை படைத்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனாகிய உன்னை நாங்கள் பார்க்காமல் இருப்பதே எங்களுக்கு ஒரு குறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய லிகாயின் சந்திப்பை காட்டுகின்றார். சொர்க்கவாசிகள் அப்படியே அதுல இந்த லிகாவிலே லயிச்சு போயிடுவாங்களாம். 300 ஆண்டுகள் அப்படியே அந்த லிகாவிலே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய லிகாவிலே அந்த பாக்கியத்தை பெற்று தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய சந்திப்பையே பெற்று தரக்கூடியது, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தரக்கூடியது ஈமானுடைய சக்தி தான். இந்த ஈமானுடைய சக்திக்கு உலகத்தில் எந்த சக்தியாக ஒப்பிட்டு காட்ட முடியுங்களா? அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நியமத். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 3 சொன்னாங்களே, ஒண்ணுல எம்மனிதனுக்கு ஈமானுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தானோ அது அல்லாஹ் அவனுக்கு செய்த மிகப்பெரிய பேருபகாரம், மிகப்பெரிய நியமத்தான வாழ்க்கை. இந்த ஈமானுடைய சக்தி உலகத்தில் ஈடு இணையற்ற சக்தி. அந்த சக்திக்கு மிஞ்சின சக்தி ஒன்றும் கிடையாது. ஈமானை விட உயர்ந்தது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இரண்டாவது என்னன்னு சொன்னா திருக்குர்ஆனுடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு திருக்குர்ஆனுடைய வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதுதான் வெற்றியின் வாழ்க்கை, அதுதான் சொர்க்கத்தின் பாதையை நமக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை, அதுதான் மனிதனை இம்மை மறுமையிலும் மனிதனாக வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை படித்தரங்கள் எத்தனை இருக்குது. வியாபாரம் இருக்கு, விவசாயம் இருக்கு, இல்லறம் இருக்கு, அதே மாதிரி கணவன் மனைவி இருக்காங்க, பெற்றோர் பிள்ளைகள் இருக்காங்க, உற்றார் உறவினர் இருக்காங்க, சுற்றத்தார் இருக்காங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்கு. இத்தனையிலும் எப்படி மனிதன் நடக்கணும் என்பதற்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய திருக்குர்ஆன் தான். வேற யாரும் அந்த வழியான வழிமுறைகளை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான வழிமுறைகளை வகுத்து காணக்கூடிய அந்த வழிமுறைகளில் நடக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய வாழ்க்கை எம்மனிதனுக்கு கிடைத்து விட்டதோ அது இறைவன் அவனுக்கு செய்த மிகப்பெரிய கிருபை. அன்பர்களே, பெரியவர்களே, மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்து காட்டினாங்க, எப்படி வாழ சொல்லி இருக்கிறாங்க என்பதை உணர்ந்து அந்த வழியில் நடக்கக்கூடிய வாழ்க்கை அது உன்னதமான வாழ்க்கை, அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை. ஆக 3 வாழ்க்கை. 1 ஈமானுடைய வாழ்க்கை, 2 திருக்குர்ஆனுடைய வாழ்க்கை, 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. இது 3ம் எம்மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ அந்த மனிதன் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்றவனாக இருக்கிறான். நண்பர்களே, பெரியோர்களே, ஆக இப்படிப்பட்ட உன்னதமான அந்த வாழ்க்கையை தான் சஹாபாக்கள் இறங்கிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இருப்பதை இந்த வாழ்க்கை முறை அவர்கள் தான் நமக்கு கற்று தந்தார்கள், கற்று தந்து கொண்டிருந்தார்கள். அதனால் சஹாபாக்கள் எப்போதும் பார்த்தா தேனி கூட்டை சுற்றி இருப்பதை போலவே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி கொண்டே இருப்பார்கள். சுஹைல் ரூமி என்று சொல்லக்கூடிய சொல்லி ஒரு சஹாபி அவர்கள் மக்காவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கொல்லம்பட்டியில இரும்பு அடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் கொல்லம்பட்டியில் போய் இரும்பு அடிப்பாங்க. அதில் கிடைக்கிற கூலியை வச்சு ஜீவிச்சு இருந்தாங்க. அவங்க ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு போனாங்க. அவங்களை கேட்டு கலிமா சொல்லி ஈமான் ஆயிட்டாங்க, இஸ்லாம் ஆயிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. அப்போ இவங்க மக்காவில் இருக்கிறாங்க. அவங்கள விட்டு பிரிஞ்ச உடனே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகணுங்கிற நிலை உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் இரவுல தன்னுடைய சாமான்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு ஹிஜ்ரத் புறப்பட்டாங்க. புறப்பட்டு வெளியில போற நேரத்துல அபூஜஹில் அவங்க கூட்டாளிகளை ஏற்று நிற்கிறாங்க. பார்த்த உடனே எங்க போற? நான் ஹிஜ்ரத் செல்கிறேன், மதீனாவை நோக்கி போகிறேன். அப்ப நீ இவ்வளவு சாமான இங்க வந்து சம்பாதிச்ச பொருள், இதை நீ எடுத்து போறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். இங்க இருந்தா நீ அனுபவிச்சுக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு சாமான கூட எடுத்து போக அனுமதிக்க மாட்டோம், எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போகணும்னு சொல்றான் அபூஜஹில். அவனுடைய கூட்டத்தார்கள் சூழ்ந்து கொண்டாங்க. ஏப்பா, நான் வந்து உழைச்சி உருவாக்கின பொருள், என்னுடைய உழைப்பில் கிடைத்த ஊதியம் இது,
ஏன் நீங்க என்ன இது பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அப்போ சரின்னு சொல்லி இந்த எல்லா பொருளையும் வச்சுங்க, எல்லா பொருளையும் வச்சிடுங்க, என்ன ஆளை விடுங்க, எது வேணாலும் எடுத்துங்க விட்டுருங்க. ஆனா என் இடத்துல இருக்கக்கூடிய இந்த உள்ளத்தில் இருக்கிற ஈமான் என்ற அந்த ரசூலுடைய பாசம் என்ற முஹப்பத் என்ற அதை என்னால் திரை போட்டு தடுக்க முடியல. ஆகையினாலே இனி என்னுடைய ரசூலை பார்க்காமல் நான் அரை நாள் கூட இங்க இருக்க மாட்டேன், என்னை என் வெளியில் விட்டு விடுங்கன்னு புறப்பட்டாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு துருத்தி பை கையில வச்சிருந்தாங்க, அதை கூட பிடிக்கிட்டாங்க. நல்ல செருப்பு ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த செருப்பை கூட பிடிக்கிட்டு வெத்துக்களோட விட்டாங்க அந்த சஹாபிகள் எல்லாத்தாலும். அதுக்கெல்லாம் சளைத்தார்களா? அவருடைய ஈமான் எப்படி இருந்தது? நபியிடம் செல்ல வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும், காலமெல்லாம் அங்கே இருந்து அவர்கள் சன்னிதானத்திலேயே நாம் மௌத்தாக வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள். ஈமான் விஷயத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே அந்த உள்ளங்கள் இறைவனுக்காக பற்பட்ட உள்ளங்களாக மாறிவிட்டன. அதனால் அந்த உள்ளங்கள் தூய்மை அடைந்து இன்று உலகம் போற்றும் அளவிற்கு உயர்ந்த ஸ்தானத்தை அவர்கள் பெற்றார்கள். ஆகவே அன்பர்களே, பெரியோர்களே, சுருக்கமாக நம்முடைய உள்ள தூய்மை தான் நம்மளை வாழ வைக்கிறது. உள்ள தூய்மை அடைவதற்கு ஷைத்தானுடைய கெடுதலில் இருந்து விலகி நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பொறாமை, கெட்ட எண்ணம், மோசநாசம், இப்படிப்பட்ட தீய உணர்வுகளை உள்ளத்திலிருந்து அகற்றி பெருமை, பேராசை, இச்சை, கோபம் போன்ற கொடிய உணர்வுகளிலிருந்து, ஷைத்தானுடைய அந்த உணர்வுகளிலிருந்து உள்ளத்தை காப்பாற்றி இறைமையத்தை உள்ளத்திலே நிரப்பி தூய்மையற்றவர்களாக வாழ வேண்டும். செய்துவிட்ட பாவங்களுக்காக வருந்த வேண்டும், அதற்காக மன்னிப்பு கோர வேண்டும், மறுபடியும் அந்த பாவங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கோடு நம்முடைய வழிமுறையில் நாம் கொண்டு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையரும் இறைவனிடத்திலே நமக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாகவும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. أستغفر الله العظيم، 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 أستغفر الله العظيم. اللهم صل على محمد، اللهم صل عليه وسلم، اللهم صل على محمد، اللهم صل عليه وسلم، اللهم صل على محمد، اللهم صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ரஹ்மானே, சர்வ சக்தியாளனே, மாபெரும் கருணையாளனே, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தவர்களும் மற்றும் முஸ்லிமான ஆண் பெண்கள் நாங்கள் அனைவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ அறியாமலோ புரிந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு ரஹ்மானே. எங்கள் அனைவர்களின் நீருள்ள வாழ்க்கையில் தைய பலாய் முசீபத்துகள், கஷ்ட நஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், ஏழ்மைகள், மின்மைகள், இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள் எதுவும் வந்துவிடாமல் பாதுகாத்தாரும் புரிவாயாக. ரஹ்மானே, எங்கள் அனைவர்களின் நீருள்ள வாழ்க்கையில் நிம்மதிகரமான செல்வாக்கான பறக்கத்தான உன்னதமான சிறந்த நல்வாழ்வாக கருள் புரிவாயாக. திருப்பையிலவனே, மாபெரும் கருணையாளனே, மழைகள் இல்லாமல் இன்றைக்கு உலக மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். கூடுகள் எல்லாம் கருகி கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். தொல்லைகளும் துயரங்களும் அதனால் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். உன்னுடைய பெரும் கருணையால் எங்களுடைய பாவத்தை பார்க்காமல் உன்னுடைய அருள்மாறிய பொழிய செய்வாயாக. ரஹ்மானே, நல்ல பிரயோஜனமான மழை இறக்கி வைப்பாயாக. ரஹ்மானே, ரஹ்மானே, எங்களில் இருக்கின்ற குழந்தைகள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாயின்கள்,
ஆடு மாடுகள் போன்ற இவர்களுடைய பரக்கத்தின் பொருட்டால் எங்களுக்கு நீ மழையை இறக்கி தருவாயாக. ரஹ்மானே, இந்த நல்ல நேரத்திலே எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா வஆத்தினா மா வஅதனா லா ருஸ்லிக வலா துஃஸினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனatan வ ஃபில் ஆখিরাতি ஹஸனatan வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم. صلوات الله عليكم. أشرق البدر علينا واختفت منه القدور، مثل حسنك ما رأينا قط يا وجه السرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نور. أنت إكسير وغالي أنت مصباح الصدور. يا حبيبي يا محمد يا عروس الخافقين، يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعى يا كريم الوالدين. عودك الصافي المبرر وردنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات. أنت ستر المساوي ومقيل العثرات. يا ولي الحسنات يا رفيع الدرجات. كفروا عني ذنوبي واغفر لي عن سيئاتي. عليم سر وأخفى مستجيب الدعوات. ربي ارحمنا جميعا بجميع الصالحات. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله. محمد رسول الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله